இப்போ பிரதோஷம் என்றால் உங்களுக்கு என்ன என்று நாம் பலமுறை சொல்லி இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 4:30 முதல் 6:30 வருவது பிரதோஷ நேரம். அந்த நம்முடைய தோஷம் நீங்குவதற்கு சிவ வழிபாடு செய்வது என்று. அதுபோல சங்கடகர சதுர்த்தி அதை பற்றியும் நாம் பதிவு செய்திருக்கிறோம். நம்முடைய சங்கடங்கள் தீர விநாயகப் பெருமானுக்கு சங்கடகர சதுர்த்தி அன்று மோதகம், அந்த குழக்கட்டை 1, 3, 7, 5ன்னு வேண்டிக்கிட்டு காரியம் நிறைவேற வைப்பார்கள். விநாயகருக்கு சிதறுகா விடுவாங்க. இப்போ பிரதோஷ வழிபாடு, சங்கடகர சதுர்த்தி இவையெல்லாம் ஆலயங்களில் அடல் கடல் போல மக்கள் பெருக்கெடுத்து போவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் ஒரு அன்பர் கேட்டிருக்கிறார், சிவராத்திரியினுடைய சிறப்பை நீங்கள் எங்களுக்கு பட்டியலிட்டு சொல்ல வேண்டும் என்று. உண்மையிலேயே இது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். ஏனென்றால் நாம் எம்பெருமானை போய் வழிபடுகின்றோம், அர்ச்சனை செய்கின்றோம், சிவ ஆலயங்களுக்கு போகின்றோம். ஆனால் இந்த சிவராத்திரியினுடைய பெருமை என்னவென்று தெரிந்து சென்றால் அதனுடைய பெருமை இன்னும் மேலும் நம்மை மெருகூட்டும். இந்த சிவராத்திரியினுடைய சிறப்பு என்ன என்று கேட்டால், அங்குளன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வேடுவன் இருந்தான். அங்குளன் என்கின்ற வேடுவன் எப்படி வில்லுக்கு விஜயனோ, விஜயன் வில்லெடுத்து விட்டால் எதிரியினுடைய இதயமெல்லாம் விளையாட்டு திடலாகி போகும் என்பார்கள். அப்படி இந்த அங்குளன் என்கின்ற வேடன் கானகத்திற்கு செல்கின்ற போது வில்லெடுத்து விட்டான் என்றால் வில்லின் நுனியில் ஒரு விலங்கினை வேட்டையாடாமல் வீடு திரும்பியதாக சரித்திரம் இல்லை. ஆனால் ஒரு நாள் கானகத்திலே அவன் கண்ணுக்கு எந்த விலங்கும் அகப்படவில்லை. அங்குளன் அங்கும் இங்கும் ஓடுகின்றான். அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. கதிரவன் மறையக்கூடிய மாலை நேரம் தொடங்கிவிட்டது. அவன் கண்முன்னே ஒரு புள்ளிமான் துள்ளி துள்ளி ஓடியது. அங்குளன் குறிபார்க்கத் தொடங்கினான். ஆனால் அது மான் அல்லவா. வேக பெருவேகத்தில் அங்குளனும் மானை நோக்கி தொடர்ந்து ஓடினான். கானகத்தின் நடுப்பகுதிக்கு சென்றவன் நள்ளிரவு வேளையிலே இல்லம் திரும்ப வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. இந்த மனித வாசனையை கண்ட வனவிலங்கு, குறிப்பாக பெரிய புலி போன்ற ஒரு விலங்கு அவனை நோக்கி வருவதை உணர்ந்தான். அங்குடன் இனி நாம் இல்லம் திரும்பாமல் இருப்பதே உத்தமம். காரணம், நம் வில்லுக்கும் இன்றைக்கு வேலையில்லை, நம் சொல்லுக்கும் வேலையில்லை. எனவே இந்த புலியிடமிருந்து உயிரை காத்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த மரத்தின் மீது ஏறி அமர்வது என்று தன்னிலைக்கு அவனே சிந்தனைக்கு கட்டளை கொடுத்து மரத்தின் மீது ஏறி அமர்ந்தான். மனித வாசனையை கண்ட புலி மரத்தை சுற்றி சுற்றி வந்தது. அங்குளனுக்கு இன்னும் கொஞ்சம் ஏக்கம் வந்துவிட்டது. ஒருவேளை நாம் கண்மூடி உறங்கி மேலிருந்து கீழ் விழுந்து விட்டால் இந்த புலிக்கு இரையாகச் செய்யுமே என்று சொல்லி தான் அமர்ந்த மரத்தின் ஒவ்வொரு இலையையும் பறித்து பறித்து கீழே போட்டுக்கொண்டே இருந்தான். இந்த செய்தியை நீங்கள் அப்படியே வைத்து கொள்ளுங்கள், மறந்துவிடக்கூடாது. இராமாயணத்திலே எப்படி குகன் அன்போடு ராமனுக்கு தேனும் மீனும் கொடுத்தானோ, எப்படி பெரிய புராணத்திலே கண்ணப்ப நாயனார் தன்னுடைய அன்பின் மிகுதியால் கண்ணை கொடுத்தாரோ, அதுபோல இந்த அங்குளன் என்கின்ற வேடன் அமர்ந்திருந்த மரத்தின் இலைகளை கீழே இருக்கக்கூடியது எம்பெருமான். அவன் அம்மையாய் அப்பனாய் அறிவுடைய மாமனாய் கீழே இருக்கிறான் என்று அவருக்கு தெரியாது. தன் விழி நித்திரை அடைந்துவிடக்கூடாது என்பதற்காக அதிகாலை விடியும் வரை ஒவ்வொரு இலையாக போடுகின்றான். என்ன அற்புதம்! நாம் வில்வாஷ்டகத்தில் சொல்வோமே, ஓர் வில்வம் சிவார்ப்பணம் என்று. அவன் போட்டது கீழே இருந்த உலகத்தின் பரம்பொருள் எம்பெருமான் சிவன் மீது போட்ட வில்வ இலைகள். தூங்கிவிடக்கூடாது என்பதற்காக விழித்திருந்து அவன் வில்வ இலை போட்டதற்கு ஆண்டவன் கண்முன்னே கூப்பிட்டு தன் அருகிலே சங்கநிதி பதுமநிதிகளை கொடுத்து அமர்த்தி கொண்டான். அதுதான் சிவராத்திரியாக உருப்பெற்றதாக நமக்கு சரித்திரம் சொல்கின்றது. அந்த சிவராத்திரியிலே நாம் பஞ்சாட்சரம்
எதுவும் தெரியவில்லை என்றால் சிவாய நம சொல்லலாம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க என்கின்ற சிவபுராணத்தை சொல்லலாம். இன்னும் சொல்கின்றேன், விஷ்ணுவும் பிரம்மாவும் ஜோதி வடிவில் எம்பெருமானை பார்த்த நேரம் இந்த சிவராத்திரி தருணம். வேடிக்கையாக நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள், வேதத்தில் சிறந்தது சாமவேதம், மாதத்தில் சிறந்தது மார்கழி, நடனத்தில் சிறந்தது பரதம், விரதத்தில் சிறந்தது நடராஜருக்குரிய சிவராத்திரி என்பார்கள். அப்படி அந்த சிவராத்திரியினுடைய பெருமையை திரு அண்ணாமலையிலும் நாம் ஆவுடையார் கோவிலிலும் பெரிய கோவிலிலும் கண்டும் கேட்டும் பார்க்க வேண்டும். அதைவிட எம்பெருமானுக்கு சில ஆலயங்களில் நடக்கக்கூடிய அன்னாபிஷேகமும் காளகத்தியிலே நடக்கக்கூடிய சிவராத்திரி பூஜையில் பங்கு பெறுவது இந்த பூலோகத்திலேயே நாம் சொர்க்கம் அடைவதற்கு சமம். சிவராத்திரி ஒரு ராத்திரி என்றாலும் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டிய ராத்திரி. சிவாய நம.